வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முத்து ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் நாம் நம்மளை பலவீனமாக்குறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றின விமர்சனங்களை மேலே வைப்பாங்க. அதை எப்படி கடந்து நம்ம வெற்றி அடையாது அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். உன் பலவீனத்தை பற்றி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நீ பலம் பெற கிடைத்த ஒரு இலவச பயிற்சி. விமர்சனத்தை பயிற்சியாக பார். கற்கள் கூறியவனை பற்றி கவலை கொள்ளாதே. கையில் சிலை செய்ய கிடைத்திருக்கும் களிமண்ணை பார். விமர்சனங்கள் உன்னை சுடும் நெருப்பல்ல, நீ இன்னும் உயர எரியும் ஒரு அக்னி குண்டம். உன்னால் பேச முடியாமல் போகும் ஒரு நாள் உன் வெற்றி அங்கே பேசி கொண்டிருக்கும். உன்னை கடக்க முடியாதவர்களே உன்னை விமர்சிப்பார்கள். விமர்சனம் என்பது ஒரு கூர்மையான கத்தி. அதை வைத்து வேலையை முடி. உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே. யார் வீசிய கல்லையும் பொறுக்கிக் கொள். ஒரு நாள் நீ ஒரு கோட்டை கட்ட அது பயன்படும். உன்னை எடை போட்டவர்கள் ஒரு நாள் உனக்காக கைதட்டுவார்கள். அதுவரை நீ யார் என்பதை நீ மட்டும் அறிந்தால் போதும். உலகின் சிறந்த உரமே உன்னை எதிர்த்தவர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள்தான். ஒரு சிங்கம் குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்காகவும் திரும்பி பார்ப்பதில்லை. உன் கதையின் முதல் அத்தியாயத்தை பார்த்து யாரும் இறுதி தீர்ப்பு எழுத முடியாது. மரம் வளர வளரதான் அதன் மீது நிழலுக்காக சண்டை வரும். ஒருபோதும் நிராகரிப்பவர்களை வெறுக்காதே. அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் வேறு யாரும் சொல்லித்தர முடியாது. உனக்கு வரும் விமர்சனங்களை கேள். அதில் உள்ள உண்மையை பார். மற்றவற்றை நிராகரி. உனக்கு கீழ் இருப்பவன் உன்னை விமர்சிக்கிறான் என்றால் நீ அவனுக்கு மேல்தான் இருக்கிறாய் என்று அர்த்தம். உன் கனவுகளை சுருக்கி விமர்சனத்திற்கு பதிலளிக்காதே. உன் உழைப்பை விரித்து பதிலளி. மௌனமாக ஏற்றுக்கொள், ஆனால் அதை இரகசியமாக உன் பலமாக மாற்று. நீ ஒரு பந்தய குதிரை. பந்தயம் முடிந்த பிறகே மற்றவர்கள் உன் வேகத்தை பற்றி பேச வேண்டும். தோல்வி ஒரு விமர்சனம் அல்ல, அது ஒரு பின்னூட்டம். அதை கொண்டு மேம்படுத்து. உன்னை விமர்சித்தவர்களின் முகத்தை ஒரு நாள் விளம்பரமாக பயன்படுத்து. உன்னை பற்றிய பேச்சு இல்லாத இடமே வெற்றிடம்தான். உன் இலக்குக்கு தேவை உழைப்பு, மற்றவர்களின் அனுமதி அல்ல. விமர்சனம் ஒரு மலை போன்றது. அது உன் வளர்ச்சிக்கு பயன்படட்டும், உன்னை பாதிக்க வேண்டாம். எவரும் உன்னை குறை சொல்லும்போது உன் திறமை இன்னும் முழுதாக வெளிப்படவில்லை என்று அர்த்தம். பல்லாயிரம் மக்களின் பாராட்டை விட ஒரு எதிரியின் விமர்சனம் உன்னை வேகமாக ஓட வைக்கும். உன் மதிப்பு, நீ யார் என்று உனக்கு தெரிந்தால் போதும். மற்றவர்களின் கருத்து வெறும் சத்தம். நீ அமைதியாக இரு. நீ பேசினால் உன் வார்த்தைகள் கேட்கப்படாது. ஆனால் உன் வெற்றி பேசினால் உலகம் காது கொடுக்கும். தோல்வியடைந்தவனைத்தான் உலகம் அதிகம் விமர்சிக்கும். வெற்றியடைந்தவனின் விமர்சனம் வரலாறு ஆகும். எல்லா புகழுரைகளும் ஒரு நாள் மறக்கப்படும். உனக்கு வழி தந்த விமர்சனமே உன்னை வழி நடத்தும். பேசிக்கொண்டிருப்பவர்கள் பேசட்டும், நீ உன் பணியில் இரு. நீ முற்றுப்புள்ளி வைக்கும்போது உலகம் உன் பெயரை எழுதும்.